ஹலோ எவ்ரிபடி, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம், ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் தான் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான். ஹெவி ஒர்க்காக இருந்தாலும் சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலும் சேம் மெத்தட் தான். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் லைனிங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம எப்போவுமே லைனிங் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில், அதாவது ஒர்க் போட்டிருக்கும் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கில் பேக்கும் ஸ்லீவும் மட்டும் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டு வந்து எதுவுமே கட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒத்த மீதி வந்து மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒத்த மீதி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஊசி மணி எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் மேலே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும். லைனிங்கில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் ஒர்க் வந்து. ஸோ நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணணும்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ ஒரு தையல் அந்த மாதிரி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜரிக்கு அந்தாண்ட சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த ஜரியில் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து போட போகிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுலேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி கட் பண்ணி நாச் போட்டு நம்ம நார்மலாக லைனிங் ப்ளவுஸ்க்கு எப்படி கழுத்தை அடித்து திருப்போமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான், ஆனால் நம்ம ஃபூட் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். கழுத்து ஃபினிஷிங்காக வரதுக்காக படித்தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போது லைனிங்கை திருப்பி இப்போ அந்த ஜரி மேலேயே வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம். ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை அவ்வளோலாம். இப்போது பேக் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ்லேயும் சேம் மெத்தட் தான். மெயின் ஃபேப்ரிக் கீழே வச்சுட்டு லைனிங் மேலே வச்சு நம்ம நெக்கில் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி ஜரி த்ரெட்க்கு இந்தாண்ட சைடு, ஸோ நம்ம லைனிங்லேயே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், அதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் போட்டு படித்தையல் போட்டு திருப்பிட்டு லைனிங் அட்டாச் பண்ணால் ஸ்லீவும் ரெடி ஆகிடும். ஸ்லீவில் வந்து முன்பக்கம் பின்பக்கம் வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஜரியில் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ வந்து நானே வந்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ பேக் சைட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து நான் எதுவுமே கட் பண்ணல, லைனிங் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங்லேயும் நெக் வந்து கட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ரைட் சைடு இருக்கிறது ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த சைடு இருக்கிறது வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒர்க் போட்டிருக்கு இல்லையா, அந்த பீஸ் எடுத்து இப்போது லைனிங் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் ஸ்டிச் பண்ணி நாச் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங் வந்து ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணி நம்ம பிசிறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ரைட் சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற லைனிங் பீஸ் வந்து எடுத்துருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ண ரைட் சைடு வந்து லைனிங் பீஸ் அந்த லெஃப்ட் சைடு லைனிங் பீஸ் மேலே வச்சு நெக்கு மட்டும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம், கட் பண்ண வேணாம். ஃபேப்ரிக்கில் இந்த லைனிங் வந்து வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, வந்து அதுக்கு மேலேயே வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு கட் பண்ணி
நாச் போட்டு எப்பயும் திருப்புற மாதிரி திருப்பி லைனிங் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ரெடிமேட் ப்ளவுஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் ஒன்று இருக்கும், அந்த ஒர்க் ப்ளவுஸ் ஒன்று இருக்கும். நெக் ஷேப் வந்து மாறும். ஒர்க் எந்த ஹைட்டு நெக் இருக்கோ அந்த ஹைட்டில் தான் வந்து நம்ம நெக் வைக்க முடியும். ஸோ 2 நெக்கும் சேமாக வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ஈஸியாக வந்து ஃப்ரண்ட்டில் 2 சைடுமே சேம் நெக் ஷேப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ஷோல்டர் மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஒத்த மீதி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்பயும் தைப்போம் இல்லையா, அந்த மீதி போட்டுட்டு நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி டெய்லரிங்கில் நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.